புவியின் வளிமண்டலம் தொடர்பான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். அடி அடுக்கு இருக்குல்ல, ட்ரோபோஸ்பியர், இதை தான் வானிலை அடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஸ்ட்ரேட்டோஸ்பியர், அதை படை அடுக்குன்னு சொல்லுவாங்க. இல்லைனா ஓசோன் அடுக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த இடை அடுக்கு இருக்குல்ல, அதை வந்து உங்களுக்கு மீசோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெர்மோஸ்பியர் அப்படிங்கிற வெப்ப அடுக்கு ரொம்ப முக்கியம். இதை அயனி அடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அயனி அடுக்கில் பார்த்தீங்கன்னா அந்த வானொலி அலைகள் வந்து திருப்பி அனுப்பப்படுகிறது. அது வந்து ஒரு வருஷம் கேட்டிருக்காங்க. இந்த வளிமண்டலத்தில் 1000 மீட்டர் உயரே செல்ல செல்ல 6.5 டிகிரி செல்சியஸ் குறையும். எப்படின்னா பூமியின் உள்ளே வந்து 32 டிகிரி செல்சியஸ் போனால் 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கல. இது மாதிரி 1000 டிகிரி செல்சியஸுக்கு 6.5 டிகிரி வெப்பநிலை குறையும். இந்த 4வது அடுக்கு தான் உங்களுக்கு வெப்ப அடுக்கு, அயனி அடுக்குன்னு சொல்லுவாங்க. விண்கற்கள் வந்து இங்கே எரிந்து சாம்பலாகும். கடைசி அடுக்கு தான் வந்து எக்ஸோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பூமியின் ஈர்ப்பு விசை குறைந்து கிட்டத்தட்ட விண்வெளியே ஆரம்பிச்சிடும். வளிமண்டலம் முடிவடைந்து விடும்.